வெல்கம் டு பிரிண்ட் கிரியேஷன். நீங்கள் பார்த்துருக்க சமுதாய சீர்திருத்த வளைகாப்பில் நமக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 2022 நடந்தது. காலையிலேயே பால்வாடிக்கு நான் போயிட்டேன். காலையில் 8:30 மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருந்தேன். எல்லோரும் வர்றதுக்கு டைமிங் ஆகிடுச்சு. 9 மணிக்கு தான் இங்கேருந்து வேன் வேறு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிக்கப்பு ட்ராப் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும். சைதாப்பேட்டையில் தான் ஒரு இடத்துல வந்து ஹால் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாலில் தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பு விருந்தினர் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம், தமிழச்சை தங்கப்பாண்டியன் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து சமுதாய சீர்திருத்த வளைகாப்புனா பாகுபாடு இன்றி எல்லாருமே அந்த மாதிரி இதுதான், அந்த மாதிரி கான்செப்டில் வச்சு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் வந்து 13 வருஷம் கழித்து நான் கன்சீவாக இருந்தேன். என் பையன் பெரிய பையன், எனக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான். அவன் பேர் பெரியதன், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு குட்டி பையன் மறந்துருக்கார். அவர் பேர் செந்துரன். அவருக்கு 1.5 வயசு ஆகுது. சரி, இந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன். சரி, அப்லோட் பண்ணலான்னு அப்லோட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏக்கங்கள் ஆசைகள் இருந்துச்சு. யாராச்சும் நமக்கு செய்வாங்களா, வளைகாப்பு பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் காசு கொடுத்தாங்க, வளையல் வாங்கி போட்டுக்கோ, வளையல் இது பண்ணிக்கோ அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு அவங்களாம் வளையல் வாங்கிட்டு வந்து அந்த கட்டு சாதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கும். செகண்ட் பேபிக்கு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை, 13 வருஷம் கழிச்சு கிடச்சனால அது ஒரு ஏக்கம், ஆசை இருந்துச்சு. ஆனால் அது வந்து கவர்மெண்ட் மூலமாக எனக்கு அந்த ஏக்கமும் ஆசையும் தீர்ந்துருச்சு. அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சம்பங்கி மாலை அந்த மாதிரி கன்சீவாக இருந்தவங்க எல்லாருக்கும் வந்து மாலை அரேஞ்ச் பண்ணி சந்தனம்லாம் வந்து தடவி விட்டாங்க. பால்வாடி டீச்சர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லேடி தான் அவங்க இன்சார்ஜ் போல். அவங்க வந்து தான் பரபரப்பாக அங்கே நின்றுட்டு தெரிஞ்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கோல்டன் கலர் சாரீ கட்டியிருந்த லேடி. அப்புறம் வந்து பால்வாடி டீச்சர்ஸ்க்கு அந்த பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கோங்க. அவங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க தான் சந்தனம் இதெல்லாம் பூசிட்டு அப்புறம் அவங்க தான் தாம்பலம்லாம் மீதி இருக்கவங்க ஸ்டேஜில் வந்து ஒரு 5 பேருக்கு மட்டும்தான் தமிழச்சி அவங்க தாங்க பாண்டியன் அந்த மேடம் போட்டாங்க. மீதி இருக்கவங்களுக்கு வந்து இந்த பால்வாடி டீச்சர்ஸ் இவங்க தான் வளையல் போட்டு விட்டு இதெல்லாம் தாம்பலம்லாம் கொடுத்தாங்க. தாம்பலம் வந்து ஒரு தாய் வீட்டு சீதனை மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீச்லாம் எல்லாருமே கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சத்து மாவுலேயே நிறையா வெரைட்டிஸ்லாம் பண்ணி இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கேக்கு, முறுக்கு அதெல்லாம் இது பண்ணாங்க. நமக்கு என்னென்ன தாம்பலத்தில் வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு தாம்பலத்தட்டு, ஒரு சாரி, வளையல், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, திருமாங்கலை கயிறு செட்டு வச்சுருந்தாங்க, ஆரஞ்சு, அது கூட கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க, ஒரு புக்லெட் மாதிரி. அதில் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற இது போட்டிருந்தாங்க. அப்புறம் அது ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. நம்ம உள்ள என்ட்ரி ஆகலே ரிட்டன் போயில அந்த டோக்கன் கொடுத்தோம்னா கட்டு சாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த கட்டு சாதம் வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், கேசரி, புதினா சாதம், பிரிஞ்சு சாதம், தக்காளி சாதம், இது கூட போட்டி அப்பளம், ஊறுகாய் வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.